நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மலையில் நாங்கள் சேஃபாக உட்காந்துருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை எங்கள் ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி பூரா உள்ள எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு கீழே உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்க, அம்மாச்சி எங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ வீட்டுக்கு கீழே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டாளத்துக்கு நடுவில் உட்காந்து கடலைப்பருப்பு திண்டுக்கு இருக்கு. இப்படித்தான் நாங்கள் மழை பெய்யும் போது இப்படி சேஃபான இடத்துல போய் உட்காந்துக்கிறோம். நான் எங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதான் கண்டாளம். பார்த்தீங்கன்னா என் பின்னாடி சேஃப்டி ஒருத்தர் நனையாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் நனையாமல் பத்திரமா இருக்கார். எல்லாம் பத்திரமா இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. நானும் எங்கள் அம்மாச்சி பாதுகாப்பாக உட்காந்துருக்கேன். ஸோ ரயில்வே துறைக்கு நன்றி. டாடா. மேகம் கருக்குது, தக்குச்சுக்கு தக்குச்சு, எல்லாம் சிரிக்குது, தக்குச்சுக்குது, சாரால் அடிக்குது, தக்குச்சுக்குது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் இல்லை, ஒருத்தி. மூஞ்சிய பாருங்க, ஆச்சு 2 கடலையே விடு. இப்போ பாருங்க என்கிட்ட எப்படி வருவான்னு. கடலை பருப்பு திங்கிறாரு. கடலை இந்த எப்படி ஏமாத்தினு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை எங்க கையில். இந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வச்சாலும் சாப்பிட்றாங்க. இப்போ இவங்கள பார்த்துட்டு இங்கே பாருங்க, உள்ள ஒரு குரூப்பே வெட்டி பார்த்துக்கிருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. ஸ்நாக்ஸுக்கு அப்படி சாப்பிட்றாங்க. நீங்கள் கூட இவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லை, பயங்கரமாக சாப்பிட்றாங்க. நம்ம கவர் உள்ள சும்மா அப்படி கையை வச்சாலே போதும். அடி அடி. ஸோ சேஃப்டியாக இதாங்க. இங்கே பாருங்க, வீடியோ எடுக்க விடாது போல். இங்கே பாருங்க, இதில் எங்கள் ஆடு இந்த ஆடு தான் இந்த இனத்திலே மூத்த ஆடு. இதுதான் எங்களோட கொள்ளுப்பாட்டி, இவங்களோட கொள்ளுப்பாட்டி. இந்த ஆடு தான் பின்னாடி பாருங்கள், வரைஞ்சி கட்டி நிற்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்களா. இதுதான் கொள்ளுப்பாட்டி. இவங்க எல்லாத்துக்கும் மூத்தது, பல தலைமுறைகளை பார்த்துச்சு. இது எங்கள் வீட்டில் மூத்தாது, இது பல தலைமுறையில் பார்த்துச்சு. பாருங்க, மழை எப்போ குறையும் போய் மேய ஆரம்பிக்கிறான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு மழை நார்மலாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. சீக்கிரம் எங்களை கழட்டி விடுங்கப்பாண்டு.
எப்படி பார்த்தீங்களா, ஒரு ட்ரெயினுக்கு நடுவில் நாங்கள் வந்து மாலையில் பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் ரொம்ப நாளாக எடுக்காமல் நின்றுட்டே இருக்குது. அதனால நாங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் உட்காந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் யாருக்காவது நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் தான், அதாவது சும்மா நிற்கிற அந்த மாதிரி ட்ரெயின் தான் இப்போ எங்களுக்கு சேஃப்டியாக இருந்துச்சு. இப்போ மழைன்றுச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி ஆடை பற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து அப்படியே இந்த அருவா கூட எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இது எங்களோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அன்றாடமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு காட்டினேன். இந்த மாதிரி இந்த ரயில்வே சைடுகளில் தான் நாங்கள் ஆடு பெற்றி வளர்த்துக்கிட்டு இப்போதைக்கு சூழ்நிலையை சமாளிச்சிட்ருக்கோம். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை தான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நண்பன் மதுரை தமிழ் எம்டி ஸ்குவாட். நம்ம வீடியோ தொடர்ச்சியாக வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். 61 சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவங்களுக்காண்டி அயராது உழைத்து வீடியோ போடுவேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். இனிமேல் சொல்லறதா இல்லை, செயலில் தான் இறங்க போகிறேன். ஸோ பார்க்கலாம். டாட்டா, பை பாய். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி விட்ருங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் போட்டு விடுங்க. பண்ணி விடுங்கப்பா. அட்லீஸ்ட் மதுரைக்காரங்களாவது பண்ணி விடுங்க. சரியா? கரெக்டுமா? கரெக்டா மாப்பிள்ள? டாட்டா.